தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா? அடுத்த கட்சியை பற்றி எங்களுக்கு என்ன அவருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஒரு குழு போட்டு ஊரா ஒவ்வொரு மாவட்டமாக போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தி செய்வோம், ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இப்போ எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க? அதாவது உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தணும்னு சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்லையே. அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்லையே. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? இல்லையே. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை போடுறாங்க. செய்யலையே. டீசல் பெட்ரோல் விலை குறைக்கினாங்க. 3 ரூபா 5 ரூபா பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சாங்க. அதோட நிறுத்திட்டாங்க. டீசல் விலை குறைக்கவே இல்லை. இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. சுமார் 525 அறிவிப்புகளை 4ல் 1 பாக அறிவிப்பு கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுபோலதான் இப்போ அப்படி இருக்கும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமா நாங்கள் நிறைவேற்றுவோம். விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும். செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளான பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது. ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாம அதை வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் திமுக அரசு. 1 கோடி வாக்காளர் நீக்கலிங்க. தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க. இது நீங்க பத்திரிகையாளர் கூட நம்புங்க. தவறான செய்தி வெளியிடக்கூடாது. இது யாருடைய ஆட்சி நடக்குது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது. இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஆட்சியாளர் கட்டுப்பாடு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? ஆட்சியாளர் கட்டுப்பாடு. அவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த பணியெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முழுமையும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்காளர் நீக்கப்பட்டு விடுவார். போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர், போலி வாக்காளர். அதுல யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவிர்த்து மீதியெல்லாம் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்று அத்தனை பேருமே போலி வாக்காளர் தான் கருதப்படுவாங்க. 21 ஆண்டு காலமா இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளல. அதனால இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அதுதான் கதறாரு. ஆக இது நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம், போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம். இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டது. நீ எஸ்ஐஆர் பண்ணி மேற்கொள்ள விட்டு விட்டால் அது வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர் தான் இடம்பெறுவாங்க. ஆக இறந்தவர்கள் இடம்பெற மாட்டாங்க, இரட்டை வாக்காளர் இடம்பெற மாட்டாங்க, வீடு மாறி குடியேறியவர்கள் இடம்பெற மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியல் அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போ கூட அதில் உண்மையான வாக்காளர் விடுபட்டு இருந்தா அதற்கு 1 மாத காலம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் குறிப்பிட்ட அந்த படிவத்தில் அவர்கள் பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட பூத்தினுடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்திக்குவாங்க. இப்போ ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு மறுக்கல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் இதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கிற ஒழிய இதுல என்ன குறைபாடு இருக்குது? இது எல்லா கட்சிக்குமே பொதுவானது. உண்மைக்கு மாறாக இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். உண்மையான வாக்காளர் தான் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்று தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் இதை வரவேற்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்.